கண் திருஷ்டி இருக்கா? ம். இல்ல வந்து உங்க வீட்ல வந்து நெகட்டிவ் சக்தி இருக்கா? ம். இல்ல உங்க கையில நெறைய பணம் தங்கணும்னா, ம். எல்லாருமே சொல்றது கல்லுப்பு. இந்த ம். கல்லுப்புல அப்படி என்ன ஒரு எனர்ஜி நீங்க அந்த சயின்ஸ் ரீதியாவும், ஆன்மீக ரீதியாவும் ஒரு கல்லுப்புல என்ன எனர்ஜி இருக்கும் சார்? மனுஷன் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, உடம்பு இருக்கு மேடம். எக்ஸாம்பிள் பிள்ளையார் கணபதி எடுத்துட்டீங்க அப்படின்னா, தலை வந்து விலங்கு, உடல் வந்து மனிதன், இடுப்புக்கு கீழ வந்து பூதாகாரம்னு சொல்லுவாங்கல்ல. பூதம். அதனால தான் விநாயகர் வந்து 3 உடம்புன்னு வச்சுக்கங்களேன். இந்த 3 உடம்பையும் லாஸ்ட்ல எடுத்துட்டு போறது நம்ம என்ன பண்றோம்? பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு எடுத்துட்டு போயிட்டு கடல்ல கரைக்கிறோம். கரைக்கிறோம். இல்ல தண்ணீல ஏதோ ஒரு ஆத்துல, குளத்துல கரைக்கிறோம். ஸோ இதே கான்செப்ட் தான். எல்லாமே கரைஞ்சு லாஸ்ட்ல கடலுக்கு தான் போகும். சரிங்களா? அப்போ வந்து எல்லாமே இப்போ ஒரு அனிமல்ஸ் இறந்து போகுது, ஒரு மனுஷன் இறந்து போறான். யாரு எல்லாமே பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்ல ஒரு ஆத்துலயோ, ஏதோ ஒண்ணுத்துல கலந்து லாஸ்ட்ல கடல்ல தான் போகுது. அது பூமிக்கடியில அந்த எரிகுளம்னு சொல்றாங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கு. ஸோ அது மேல வரும்போது, தண்ணீல படும்போது அது சால்ட்டா மாறுதுன்னு சொல்றாங்க. ஸோ எல்லாத்தையுமே மாத்தக்கூடிய எனர்ஜி வந்து உப்புக்கு இருக்கு. ஓகே. அதனால உப்ப எடுத்து நீங்க சுத்தி போட்டாலும் சரி, இல்ல நீங்க ஒரு கடல் கரைக்கு போறீங்க. அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து வீட்டு ஃபுல்லா தெளிச்சுட்டு, நீங்க அத பண்ணாலும் வீட்ல கிளென்சிங் ஆகும். அந்த நெகட்டிவ் எனர்ஜி வெளிய போகும். இல்ல நீங்க குளிக்கும்போது தலையிலேருந்து கால் வரைக்கும் அந்த உப்பு தண்ணிய மிக்ஸ் பண்ணி குளிக்கலாம். இதுலயும் நெகட்டிவ் இருக்கும்.